பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நம்முடைய ஆண்டவராக இருதய குமுறலை எசேக்கியேல் தீர்க்கதரிசி இங்கு பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அவருடைய இருதயத்தின் பாரம் என்னென்னா, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஜனங்கள் அழிந்து போகிற ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது. அதில் தேவன் ரொம்ப அக்கறை உள்ளவராக காணப்படுவார். அப்போது ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால், தேசத்தில் இருக்கிற மக்களை தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால், திறப்பில் இருக்கிற மனிதர்கள் தேவை. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூக திறப்பில் நின்று ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழுகிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம், யுத்தங்கள் ஒரு பக்கம், வியாதிகள் ஒரு பக்கம், இப்படி பயங்கரமான பிரச்சனைகள், இயற்கை பேரழிகள் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அழிந்து போகிற ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? திறப்பில் நின்று ஜெபிக்கணும். ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக நின்றான். ஆண்டவர் சோதோம் பட்டணத்தை அழிப்பதற்காக புறப்பட்டு போகும்போது அதை ஆபிரகாம் வெளிப்படுத்தினார். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தேவ சமூகம் நின்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தேசத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிப்பீரோ என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட இவர் மண்டாடி கேட்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட இந்த ஆபிரகாம் ஜெபித்தபடினால அந்த அழிந்து போகிற பட்டணத்தில் இருக்கிற அந்த லோத்துடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து அவங்களுடைய ஜீவனை காப்பாற்றுகிறார். அப்போது நம்ம திறப்பில் இருந்து நாம் ஜெபிக்கும்போது நம்ம தேசத்துக்கு மக்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். ஆமென். பட்டணங்கள் அழிக்கப்படும் போது ஜனங்கள் அங்கேருந்து மீட்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கணும், திறப்பில் இருந்து ஜெபிக்கணும். தேசத்துக்காக மனங்கசந்து அழுது, தேசத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிப்புக்காக, தேசத்தில் இருக்கிற மக்கள் விடுவிக்கப்பட நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் நன்றாக ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வீட்டுடைய காம்பவுண்டு சுவர் அது நல்லா பாதுகாப்பாக இருந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே துஷ்ட மிருகங்கள் வர முடியாது, துஷ்ட மனிதர்கள் வர முடியாது. காம்பவுண்ட் இல்லாத வீட்டுக்குள்ளே எல்லா மிருகங்களும் வந்துடும். அதே போல் தான் நம்ம ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேசத்தின் சுவர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது நம்ம தேசத்தை சுற்றிலும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்துக்காக திறப்பில் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய இந்திய தேசத்தின் சுவர்களை ஆண்டவர் வலுப்படுத்துவார். எப்படி இராணுவ வீரர்கள் தேசத்தை இரவும் பகலும் கண்காணித்து கொண்டிருக்கிறார்களோ, எதிரிகள் உள்ளே வந்து தேசத்தை அழித்து விடாதபடிக்கு காத்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் தேசத்தை பாதுகாக்கிறான். தேசத்தின் வேலி ஒரு ஜெப வீரன். அல்லேலூயா. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் மனங்கசந்து அழுது நான் மன்றாடி ஜெபித்து நம்ம தேசத்தில் இருக்கிற மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றுகிற ஒரு நல்ல ஒரு திறப்பில் நிற்கிற ஒரு தேவ மனுஷியை நம்ம இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதுபோல் நினிவே பட்டணம் அழிக்கப்பட போகிறது. இந்த செய்தியை யோனா மூலமாய் ஆண்டவர் அந்த மக்களுக்கு அனுப்புகிறார். அந்த யோனா மூலமாய் அந்த மக்கள் கேள்விப்பட்ட உடனே அந்த மக்கள் என்ன செஞ்சார்கள் தெரியுமா? அந்த ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியில் விட்டு மனம் திரும்பி உபவாசம் இருந்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அவங்க தேவன் நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இந்த செய்தியை யோனா சொன்ன உடனே அந்த மக்கள் தங்கள் பாவத்தை விட்டார்கள், தங்கள் பொல்லாத வழியில் விட்டார்கள். அவங்க தேவ சமூகத்தில் போய் திறப்பில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தங்கள் குடும்பமாக பிள்ளைகள், ஆடு மாடு எதுவுமே சாப்பிடாம தேவ சமூகத்தில் அவங்க கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பட்டணத்தை அழிக்கக்கூடாது. ஆண்டவரே, நினைவு பட்டணத்தை நீ கவிழ்த்து போடக்கூடாது. இந்த பட்டணம் ஆண்டவரே இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட பட்டணமாய் மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் தங்கள் பாவத்தை விட்டு ஜெபிச்சதுனால அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்காமல் அந்த நினைவே மக்களை ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருத்தரும் திறப்பில் நின்று நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய தேசத்தை ஆண்டவர் பாதுகாப்பார், தேச மக்களை பாதுகாப்பார், நம்மையும் பாதுகாப்பார். அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நின்று ஜெபிக்கிற, சுவரை அடைக்கிற ஒரு தேவ பிள்ளையாய், ஒரு வேலியாய் நாம் காணப்பட நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம தேசத்துக்காக மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காக நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒரு உலக வரைபடத்தை வாங்கி வைத்துக்கொண்டு அந்த உலக வரைபடத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காக அந்த நாடுகளின் பெயரை சொல்லி நம்ம அதிகமாக ஜெபம். நம்முடைய தேசத்துக்காக ஜெபம். நம்ம இருக்கிற மாவட்டங்களுக்காக நாம் ஜெபம், இருக்கிற ஊருக்காக ஜெபம், நம்ம வசிக்கிற
தெருவுக்காக ஒவ்வொரு இடத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம இருக்கிற பகுதியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம இருக்கிற இடத்தை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். நம்மை ஆஸ்வதிப்பார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் திறப்பில் என்று ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய் மாறுவோம். தேசத்தை பாதுகாத்து கொள்ளுகிற சுவர்களாய் நம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் மாற்றுவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் தேசத்தை நீங்கள் அழிக்காதபடி ஆண்டவரே திறப்பில் இருக்கிறவர்களாய் சுவரை அடைக்கிற தக்க ஆண்டவர் தேவ பிள்ளை காணப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை காணப்படுவதை செய்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.